Daily. Taste the Daily. தமிழில் ஒரு பழமொழி உண்டு, அரசனை நம்பி புருஷனை கைவிட்டாங்க. அந்த பழமொழி யாருக்கு பொருந்தோ இல்லையோ, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், வேலுமணி இவங்களுக்கு 100% பொருந்தும். இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். நம்ம விஜய் வந்து 2ஆ உடைச்சாருன்னா மாரலி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி பிரேக் அவே குரூப். புரியுது அவங்களுக்கு? விஜய் நீங்களே உடைச்சிட்டு வந்தீங்க, பொக்கே கொடுத்தீங்க, ஆதரவு தந்து வணக்கம் சொல்லிட்டு போயிட்டார், அவ்வளோதான். அவர் எந்த விதமான ரியாக்ஷன், விஜய் இப்போல்லாம் ரியாக்ஷனே காட்டுறது இல்லை. நல்ல பண்பட்ட அரசியல் தலைவர் ஆகிட்டார். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் விஜயோட போனோம்னா நீங்கள் பாஜக கூட்ஸ் ட்ரெயின்லேருந்து அந்த கம்பார்ட்மெண்ட் பிரிஞ்சு வந்து இதில் சேர்ந்து லிங்க் ஆனால் தான் போக முடியும். 2 ட்ரெயினில் போக முடியாது. அதனால் கிளவராக எங்களுக்கும் பாஜகவுக்கும் சம்மந்தம் இல்லை, சிவி சண்முகம் கிரீன் சிக்னல் பச்சை கொடி காமிச்சிட்டார். அதிமுக மீண்டும் ஒன்றுபட்டால் பிரிந்து சென்றவரிடம் மரியாதை இருக்குமான மரியாதை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆனால் இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி இந்த பக்கம் போகல. விஜயும் கூப்பிட்டு இருந்து மந்திரி சபையில் இடம் கொடுத்தானா ஒரு 3-4 மந்திரி வந்திருப்பாங்க. விஜயபாஸ்கர், சிவி சண்முகம், வேலுமணி இவங்களாம் வந்திருப்பாங்க. அந்த வாய்ப்பும் போச்சு. இங்கேயும் எடப்பாடியை பயிற்சிக்கினாங்க. இப்போ இவங்களோட எதிர்காலம் கேள்விக்குறியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேள்விக்குறி. ரெட்டை சின்னம், பேர் இதெல்லாம் அமித்ஷாவால் வாங்கி தர முடியும். அமித்ஷா கண்ணகாம தான் இந்த பக்கம் வேலுமணி பக்கம் போயிடும். அவர் அமித்ஷா பக்கம் இருக்காரு. வேலுமணி தங்கமணிக்கு வந்து இவங்க விஜயபாஸ்கருக்கு வந்து அமித்ஷா தேவையில்லை, லோக்கலாக பார்த்துக்கலான்றாங்க. அப்படி கேஸ் வந்தால் பாட்ட பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த குழப்பங்களுக்கு இடையே இது என்ன பிரச்சனைன்னா, இவங்களை நம்பி எத்தனை நாளைக்கு விஜயால் குதிரையை ஓட்ட முடியும்? காங்கிரஸால் பிரச்சனை வராது, கம்யூனிஸ்டுங்களும் பெருசாக ப்ராப்ளம் கொடுக்க போகுது. விஜய்க்கு எங்கே பிரச்சனை வரும்னா அடங்க மறுக்கிட்டே தான் பிரச்சனை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷன் சுவாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள், அதாவது தமிழகத்தின் முதலமைச்சர், அமைச்சரவை விரிவாக்கம் வந்து இன்னும் கூடிய விரைவில் பண்ண போகிறாங்க. இதுக்கிடையில் இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு திருமாவளவன் அவர்கள் எங்களுக்கு வந்து திரும்ப ஒரு ஆலோசனை கூட்டம்லாம் தேவையில்லை, நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுதுன்னா, அதிமுகவினர் பிரிஞ்சிருக்கக்கூடிய அதிமுகவினர் ஒரு தரப்பினர் உள்ளே வந்தால் நாங்கள் வந்து மறுபரிசீலனை செய்வோம். ஸோ எல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த ஏடிஎம்கேலேருந்து பிரிஞ்சு வந்தவங்களுக்கு செக் வைக்கிறாங்க. சிவி சண்முகம் போன்றவர்கள் கனவு வந்து பலிக்காமல் போயிருமா சார்? ஆனால் அவர் பதவிக்காண்டி தான் வந்தது வந்து கிட்டத்தட்ட உண்மையாகுது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மீறி அப்போ அமைச்சர் பதவியில் உட்காரணும், நம்மளால் முடியலை அப்படிங்கிற மாதிரி தான் கிரியேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு வந்து வழி இல்லாமல் போயிருமா என்ன? தமிழில் ஒரு பழமொழி உண்டு, அரசனை நம்பி புருஷனை கைவிட்டாங்கன்னு. அந்த பழமொழி யாருக்கு பொருந்தோ இல்லையோ, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், வேலுமணி இவங்களுக்கு 100% பொருந்தும். அவங்க ஒன்று பண்ணியிருக்கலாம், எடப்பாடிகிட்ட சொல்லி அதிமுக முழுமையாக விஜய் ஆதரிக்கிறதுக்கு கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம். எல்லாரும் சொன்னாங்கன்னா எடப்பாடி கேட்காம இருக்க போகிறது இல்லை. நீங்கள் என்ன நினச்சிங்க, எடப்பாடி வந்து வழக்கம் போல் வளர்ந்து பிடிவாதம் பிடிக்கிறாரு, நம்ம கட்சியை உடச்சிட்டு வந்துடலாம், வந்து விஜய் ஆதரித்து மந்திரி பதவி வாங்கிக்கலாம். ஆனால் அவங்க எல்லாம் போய் விஜயை பார்த்த பொழுது, ஆதரவு கொடுத்த பொழுது, விஜய் எந்த விதமான ஒரு கமிட்மெண்ட்டு கொடுத்தா நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்களா, நன்றி அப்படின்னு தரோம். ஸோ விஜய் வந்து அதிமுகவை தட் இஸ் பிரிந்து வந்த அதிமுக ஒரு பேக்கப்பாக வச்சுருந்தார். இப்போ பவர் ஜென்ரேட்டரில் பேக்கப் இருக்கு இல்லையா, இது நின்று போனால் அது ஒர்க் ஆகும், ஆல்டர்னேட் கரண்ட் மாதிரி. இது இந்த பவர் சப்ளை நின்று போய் அந்த வரும், பேட்டரியிலேருந்து வரும், அந்த மாதிரி பேட்டரி மாதிரி வச்சுருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு எண்ணம் இருந்ததா, சரி ஏதாவது 20-30 எம்எல்ஏ இருந்தாங்கன்னா 20 ஒரு 2-3 சீட் கொடுக்கலான்னு. அவர் எதிர்பார்க்காத வரையில் காங்கிரஸ் பிரச்சனைப்பட போகிறதில்லை. ஏன்னா ஷோடங்கர் அவங்கெல்லாம் சொன்னதுனால, மாணிக்கம் தாக்கூர்லாம் சொன்னதுனால காங்கிரஸ் அடங்கி உடங்கியிருக்கு. நீங்கள் அதிமுக வந்தாலும் பரவாயில்ல, வராட்டியும் பரவாயில்ல, வந்தாலும் நாங்கள் எங்களுக்கு உண்டு ப்ராப்ளம், எங்கள் ஆதரவு உங்களுக்கு உண்டு, எப்பவுமே உண்டு, யார் வந்தாலும் வராட்டி எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி காங்கிரஸ் சொல்லிடுச்சு. ஸோ காங்கிரஸ்னால ஒன்றும் விஜய்க்கு பெரிய பிரச்சனை வரப்போதில்லை. பிரச்சனை கொடுக்கக்கூடிய கட்சிகள்லாம் 2 கம்யூனிஸ்ட் கட்சி,
முஸ்லீம் லீக், விசிக, இவங்க தான் பிரச்சனை கொடுக்குறாங்க. இல்லை அவங்க அதிமுக தரப்பு உள்ளே வரக்கூடாதுங்கிறதுல உள்ளது உறுதியாக நிற்கிறது காரணம் என்ன? அவங்க பாட்டில் வந்தால் வந்துட்டு போட்டு நாங்கள் எங்கே ஆதரவு தெரியும், எங்களுக்கு ஒரு அமைச்சரவை கொடுங்க ப்ளஸ் அவங்களும் கொடுத்துங்கன்னா முடிய போகுது. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க ஆதரவு தான் எங்கள் கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுன்னு ப்ரூவ் பண்ணணுன்னா அதிமுக வரக்கூடாது. தட் இஸ் விசிகே சொல்லணும், என் ஆதரவினால்தான், என் தயவினால்தான் விஜய் அரசாங்கம் ஓடுகிறது. 2 கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லணும். இவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். மதிப்பு இல்லாமல் நாளைக்கு ரீப்ளேசபிள் ஆகிடும். அவன் கம்யூனிஸ்ட் சொல்லுது எங்கள் தயவில் தான் ஆட்சி நடக்குது. முஸ்லீம் லீக் சொல்லும் நாங்கள் வச்ச சட்ட பிரகாரம் தான் ஆட்சி நடக்குது. இந்த மாதிரி ஆளுக்கு ஆள் இழுக்கிறதுக்கு உதவும். இப்போ பெரியண்ண வந்துட்டாருன்னா இவங்களுக்கு மரியாதை குறைஞ்சிடும். அவருக்கு ஒரு 4 மந்திரி பதவி கொடுத்தா வச்சுங்க, என்ன ஆகும்? பிரச்சனை பண்ணிங்கன்னா உங்களை வெளியில் அனுப்ப தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை விஜய் கொடுத்துருவார். அவருக்கு இவங்களை நம்பி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுக்கு அதிமுகலேருந்து எம்எல்ஏ வரணும். ஆனால் விஜய் என்ன சொன்னாரா, நம்மளை நம்பி வந்தவங்களை நம்ம கைவிடக்கூடாது. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, முஸ்லீம் லீக், விசிகே எனக்கு வாக்களித்தார். இவங்களும் வாக்களித்தாங்க இல்லைங்களே. ஆனால் முதல்ல எனக்கு ஆதரவு கொடுத்ததுங்க அவங்க மனசு நோகாமப்பா. விஜய் நல்ல மனம் உடையவர், அவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைங்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் வேறு அலசி என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பசங்களை கட்டிட்டு இப்படிடா மாரடிக்குது, காங்கிரஸை போட்டோம், 25 ஏடிஎம்க்கு கூட இருக்கட்டும், ஒரே சாலிடாக வச்சுப்போம். யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. அரசியலில் உடைக்கிறது சேர்க்கறதெல்லாம் ரொம்ப சாதாரணம். அவங்க அதிமுக அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 4-5 மந்திரி சபை கொடுத்துட்டாங்கன்னா நிம்மதியாக போயிடும். அது வேண்டாம், என்னை நம்பி வந்தவங்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறது அந்த பெருந்தன்மை காட்டுறது. ஆனால் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, ஒரு விசிகாக்கு 1-2 கொடுப்பாங்க, கம்யூனிஸ்ட்டுக்கு வர்றாங்களான்னு தெரியல, முஸ்லீம் லீக் 1, காங்கிரஸுக்கு 1-2 கொடுக்க போகிறாங்க. நம்ம விஸ்வநாதன் பழைய காஞ்சிபுரம் எம்பி அவருக்கு 1 கொடுக்குறான்னு கேள்விப்படுறேன். ராஜேஷ்குமாருக்கு ஒரு எம்பி. மொத்தமே 5க்குள்ளே சுருக்கிடுவார். அவங்க கட்சியிலே நிறைய பேர் இருக்காங்க. லோகேஷ் தனபால் பையன் இருக்கார், இளைஞர். தனபால் பையன் அதிமுகவில் சீட் கேட்டார், சபாநாயகர் இருந்தவர். அதிமுகவில் சீட் கொடுக்காம விட்டாங்க அவருக்கு. தாவகால போனார். இப்போ பிற்பட்டோர் நலத்துறை, பேக்வர்ட் கிளாஸஸ், அதுக்கு அமைச்சராக வர போகிறான்னு பேர் அடிப்படுது. சரோஜான்னு ஒரு எம்எல்ஏ ஜெயித்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய அவங்க விஜயோட கட்சியிலேயே விஎஸ் பாபு கொடுக்கணும், ஜெயின் கில்லர் சால்னு தோக்கடிச்சவர். ஸோ விஜய் கட்சியிலே ஒரு 20 பேருக்கு, மொத்தம் 35 தான் கேபினட் நினைக்கிறேன். விஜய் கட்சியில் இப்போ 9 இருக்காங்க. இன்னொரு 15ஆவது விஜய் கட்சி ஒரு 20ஆவது கொடுத்தா தான் முடியும். மீதி 5 இவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை ஒன்று கொடுத்தா போதும். விசிகாக்கு 1, கம்யூனிஸ்ட்டுக்கு 1, அந்த கம்யூனிஸ்ட்டுக்கு 1, இப்படி கொடுத்தாலே போதும் தானே. கம்யூனிஸ்ட் எடுத்துக்கமான்னு தெரியல, வேண்டாங்கிறாங்க. கம்யூனிஸ்ட் வேண்டாம். கம்யூனிஸ்ட் பதவி ஆசை பிடிச்சவங்க இல்லை, அது தமிழ்நாட்டில் பதவி ஆசை பிடிச்சவங்க இல்லை. அவங்க பாட்டு வெளியில் அவங்க என்ன சொல்லுவாங்க, தொழிலாளர் நல விரோதமாக நடக்காதீங்க, தொழிலாளர் உதவி பண்ணுங்க, அது போதும் அவங்களுக்கு. அந்த விஷயத்தில் அவங்களுக்கு பதவி, தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட் பதவி ஆசை பிடிச்சவங்க இல்லை, அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ விசிகேவும் காங்கிரஸ் மட்டும்தான், முஸ்லீம் லீக் மட்டும்தான் கேட்கும். விசிகேக்கு 1-2 இல்லை, முஸ்லீம் லீக் 1, காங்கிரஸுக்கு 2 கொடுத்து 5 முடிஞ்சு போச்சு. மீதி 20 இவங்க எடுத்துப்பாங்க. 25 + 10 35 சரியாக போடும். இது என்ன பிரச்சனைன்னா, இவங்களை நம்பி எத்தனை நாளைக்கு விஜயால் குதிரையை ஓட்ட முடியும்? ஏன்னா காங்கிரஸால் பிரச்சனை வராது, சட்டம் ஒழுங்கோ எந்த பிரச்சனை, அவங்க பாட்டுக்கு கதர் சட்டை போட்டுக்க பட்டாசு வெடிப்பாங்க ஜாலியாக. ஆட்சியில் முதல் 67 பிறகு காங்கிரஸ் ஆட்சி வந்து விட்டது சொல்லிக்கிட்டு காமராஜர் ஆட்சிம்பாங்க, விஜயக்கா வாழும் காமராஜர்ம்பாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அரசியலில் எல்லாம் நம்ம கண்டுக்காமல் போக வேண்டியதும். கம்யூனிஸ்டுங்களும் பெருசாக ப்ராப்ளம் கொடுக்க போகிறதில்ல. அவங்க ஏதோ பேசுறது கூட ரொம்ப திட்டி பேச மாட்டாங்க. விஜய்க்கு எங்கே பிரச்சனை வரும்னா, அடங்க மறுக்கிட்டேன்னு தான் பிரச்சனை வரும். ஆட்சியில் இல்லாத போதே இவங்க அடாவடித்தனம் பண்ணுறாங்க. ஆட்சியில் வந்துட்டாங்கன்னா, அவங்க அடாவடித்தனம் பண்ணாங்கன்னா, அந்த கெட்ட பேர் முழுக்க விஜய் தலையில் தான் முடியும். விஜய் தலையில் அந்த கெட்ட பேர் முடியும். நான் பண்ணுவாங்கன்னு சொல்ல, பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா அடங்குமுறை கும்பெல்லாம் அப்படி தான் பண்ணும். எல்லாம் போய் அடித்து உடச்சி கிடிச்சு பவர் டோல்கேட்டில் பணம் கொடுக்காமல் போகிறது. விஜய்க்கு பாசிபிள் தலைவலி கொடுக்கக்கூடிய ஒரே குரூப் இந்த குரூப் தான். அப்போ நீங்கள் வெளியில் அமைச்சிங்கன்னா, அதிமுக ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க,
உங்களுக்கு ஆதரவு இல்லாமல் போயிடுமே. இப்போது அதிமுக பற்றி கேட்டீங்க, திரிசங்க சொர்க்கம்னு ஒன்று இருக்குது. இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் நடுத்தர் அந்த இவங்கெல்லாம் அந்த குரூப்பில் மாட்டிக்கினாங்க. எடப்பாடி சட்டை போட்டு வந்தோம்னா அவர் மாவட்ட தலைவர்லாம் போட்டார், அந்த பதவியும் போச்சு. எம்எல்ஏ பதவி மட்டும்தான் இருக்குது. இப்போ திருப்பி போனாலும் அவமானம், போனாலும் மந்திரி பதவி கொடுக்க போகிறதில்ல. விஜய் வந்து என்ன இவங்களை மீறிட்டு ஒன்றும் பண்ண மாட்டார். விசிகே மீறி அவருக்கு திருமாவளவன் மேலே ஒரு தனி பாசம். இன்றைக்கி அயோத்திதாசர் பண்டிதருக்கு போய் அஞ்சலி செலுத்த வந்திருக்கார். ஸோ இஸ் லீனிங் டு வாட்? ஏன்னா விஜய் ஜெயிக்க வச்சு யாருன்றீங்க? பட்டியலின மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியினர், இவங்க தான் மெஜாரிட்டியாக போட்டு ஜெயிக்க வச்சாங்க. அந்த அந்த வாட்களில் இந்த பக்கம் வந்த உடனே களம் மாறி போச்சு. ஸோ விஜயோட ஆதரவாளர்கள் இவங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் விஜயை போய் அவங்களே போய் சப்போர்ட் பண்ணுறாரு. அதுக்கு மற்றவங்கள வந்து எதிர்க்கான்னு சொல்ல கொஞ்சம் கூடுதலாக ஆதரவு கொடுக்குறார். திருமாவை வச்சுட்டா மீதி இருக்கிற பட்டியலின வாக்குகளும் இவர்கிட்ட வரும்ன்றது அவரோட கணக்கு. அது இல்லாமே கூட ஜெயிக்கலாம். பட் அவர் திமுக எப்படி வெற்றி பெற்றதோ அந்த லாபி இங்கே நமக்கு, அந்த லாபி அது கூட அட்வைஸ் அருண் ராஜெல்லாம் நல்லா அட்வைஸ் பண்ணுறாங்க அவருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் விஜய் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது, விசிகாட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கும். பேருக்கு எடுத்துருவாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதே அவங்க நடவடிக்கை நம்ம பார்க்குறோம். ஆட்சி அதிகாரத்தில் வந்து விஜய் கட்ட அவங்க தனியாக மெஜாரிட்டி வந்தாங்கன்னா அது வேறு விஷயம். அப்போ நல்லதோ கெட்டதோ திரும்ப தலையில் முடியும். நல்லது பண்ணான்னா திரும்ப பண்ணார், கெட்டது பண்ணால் திரும்ப. இப்போ நல்லது பண்ணாமல் கெட்டது பண்ணாங்கன்னா அது யார் தலையில் விடியும்னா விஜய் தலையில் விடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்னுமே வெளிப்படையாக அறிவிக்கல, பாஜக கூட்டணி முறிந்ததுன்னு எதுவுமே சொல்லலை. ஆனால் அங்கேருந்து வெளியில் வந்து அதிமுகவில் வெளில வந்த சி வி சண்முகம் தான் நாங்கள் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லைன்னு சொல்லியே பிரச்சனைக்கு அப்புறம் வெளில வந்தார். அப்போ பாஜகவுடனான அலையன்ஸில் இன்னும் எடப்பாடி பழனிசாமிங்கிற அதிமுக, அதாவது அவர் தான் போய் செல்லாரு, அது கிளியராக இருக்குதா? ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க எதுவுமே பேசலை. அப்போ அவங்க ஸ்டெடியாக நிற்கிறாங்க, தனி கட்சி தான், நாங்கள் தான் விஜய் எதிர்த்தோம்னா நாங்கள் எதுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்பி வந்த சி வி சண்முகம் போன்ற குரூப் வந்து இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் விசில் சின்னத்தில் நின்றனால விஜய் கூட அவர்கள் கூட மெர்ஜ் ஆகிக்கலாம். ஆனால் இப்போ அவங்களுக்கு நினச்சி வந்தது கிடைக்காம போயிடுச்சே, என்ன பண்ணுவோம்? சி வி சண்முகம் ஏன் இந்த வார்த்தை சொன்னார்னா, அப்போ தான் விஜய்கிட்ட சீட்டு கிடைக்கும்னா இல்லை விஜய் கூட போகணுன்னா நீங்கள் பாஜகவிலேருந்து லிங்க் கனெக்ட் வரணும். குட்ஸ் ட்ரெயின் விஜயோட போகணுன்னா, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் விஜயோட போகணுன்னா நீங்கள் பாஜக குட்ஸ் ட்ரெயின்லேருந்து அந்த கம்பார்ட்மெண்ட் பிரிஞ்சு வந்து இதில் சேர்ந்து லிங்க் ஆனால் தான் போக முடியும். 2 ட்ரெயினில் போக முடியாது. பாஜக கூட்டணியிலேருந்து இங்கே அதனால் கிளவராக எங்களுக்கும் பாஜகவுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் அவங்க கூட வரத்துன்னு க்ரீன் சிக்னல் காமிச்சிட்டார். சி வி சண்முகம் க்ரீன் சிக்னல், பச்சை கொடி காமிச்சிட்டார். அந்த பச்சை கொடிக்கு என்னன்னா நான் உங்க கூட சேர தயார், பாஜக நாங்கள் இல்லை அப்படிங்கிறதால. எடப்பாடி அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் விஜயோட போகக்கூடாதுன்ற முடிவில் எதிர்த்தார், போகக்கூடாத முடிவில் இருக்கார். அது இல்லாமல் காங்கிரஸையும் பாய்ச்சின்னு பாஜகவும் பாய்ச்சின்னார்னா அவருக்கு அதை கந்தலா போடும். சரி, தமிழ்நாடு பாஜகவால் அவருக்கு எந்த லாபமும் இல்லை, ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருக்காங்க. அது கூட நான் கேள்விப்படுறேன், போஜராஜன் வந்து ராஜினாமா பண்ணி எங்கள் அண்ணாமலை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டு எம்எல்ஏ ஆகிடுவான்னு கேள்விப்படுறேன். தெரியல, அந்த ஒரு ரூமரோட போயிட்டுருக்கு. ஏன்னா அண்ணாமலை அசம்பிளிக்குள்ளே போனோம்னா எஃபெக்டிவ் எதிர்கட்சியாக செயல்பட முடியும். எதிர்கட்சியில் உதயநிதியெல்லாம் எதிர்கட்சி தலைவரே கிடையாது, எல்லாம் பெரிய ஜாம்பவான்லாம் போயாச்சு. அதனால் அண்ணாமலை கொண்டு போகலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அது தமிழ்நாடு பாஜக தூக்கத்துலேருந்து எப்போ எழுந்திருக்க போகுது, எப்போ கொரட்டை விட்டு தூக்கத்துலேயே எழுந்திருக்க போகுது, எப்போ ஆக்டிவ் ஆக போகுதுன்னு தெரில. நயினார் ஆல்ரெடி ராஜினாமா கொடுத்துட்டாராம், அவங்க வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா கட்சியும் குழப்பத்தில் இருக்கு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரணும்னா, அதிமுக மீண்டும் ஒன்றுபட்டால் பிரிந்து சென்றவரிடம் மரியாதை இருக்குமான மரியாதை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஒன்றுபட்டாலும் எந்த மாதிரியான அதிமுக திரும்பி எல்லாம் எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை ஏற்றுக்கொண்டு, ஏன்னா போனவங்க போயிட்டாங்கன்னா கூட பிரிந்து சென்று மறுபடியும் வந்தவர்களுக்கு பழைய மரியாதை கிடைக்குமானா கிடைக்காது. இல்லை வேலுமணி போன்றவர்கள்லாம் திரும்பவும் போக நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, போனாங்கன்னா ஓகே, போலேன்னாங்கன்னா அவங்க தனி அணியாக இருந்தாங்கன்னா அது பாட்டுக்கு தனி அணியாக இருந்துட்டு. அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட வார்னிங் கொடுத்தாரா, வாங்க பேசி தீர்த்துக்கலாம், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பேசிட்டாங்க. எடப்பாடிக்கு ஒரு விஷயத்தில் கிளவராக தெரியும், இவங்களால விஜய்க்கு எந்த லாபம் இல்லைன்னு தெரியும். யாரோ சொன்னாங்களா எடப்பாடிக்கிட்ட, யாரா விடுங்கன்னா எல்லாம் நம்மகிட்ட தான் வருவாங்க, கோச்சின்னு போனலாம் வந்துடுவாங்க, நீங்கள் மட்டும் கொஞ்சம் விட்டு பிடிங்க அப்படின்னு. அதே நேரத்தில் எடப்பாடிக்கு தன் தலைமைக்கு ஆபத்து வரும்பொழுது யாருங்க சும்மா இருப்பாங்க? எடப்பாடியோட தலைமைக்கே செக் வைக்கிறீங்கன்னா அது எப்படி எவ்வளோ பொறுத்துட்டு இருக்க முடியும்? அதனால் ஒரு நடவடிக்கை எடுத்து மாவட்ட செயலாளர் மாற்றி விட்டார். அது ஊர் பேர் தெரியாதெல்லாம் போட்டு விட்டாங்க. இதுவே அவங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. ஆனால் இருதலை கொல்லி எறும்பு மாதிரி
இந்த பக்கம் போகல. விஜயும் கூப்பிட்டு இருந்து மந்திரி சபையில் இடம் கொடுத்தானா ஒரு 3-4 மந்திரி வந்திருப்பாங்க. விஜயபாஸ்கர், சி வி சண்முகம், வேலுமணி இவங்களாம் வந்திருப்பாங்க. அந்த வாய்ப்பும் போச்சு. இங்கேயும் எடப்பாடியை பகைச்சிக்கினாங்க. இப்போ இவங்களோட எதிர்காலம் கேள்விக்குறியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேள்விக்குறி. இப்போ அதிமுக பழனிசாமிகிட்ட இருக்க எம்எல்ஏகளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அஃபிஷியல் ஏடிஎம்கே அவங்க எதிர்கட்சியாக உட்காந்தாலும் உட்காரடி தப்பு கிடையாது. அதை இப்படி பார்க்கலாமா? அதிமுக முன்னாள் இப்போதைக்கு எம்எல்ஏ இருக்கிறாங்க, அந்த எடப்பாடி பழனிசாமி அவரிடமிருந்து அணிலிருந்து பிரிஞ்சு வந்தவங்க, முன்னாள் அமைச்சர்கள், அவங்க எல்லாமே வழக்கு இருக்குல்ல, ஏன் தேவையில்லாத பிரச்சனை நம்ம உள்ளே இழுக்கணும்? ஒரு கெட்ட பேர் வரும். இப்போ நம்ம காங்கிரஸ் இருக்கு, திமுக லாபியை உடச்சி இங்கே கொண்டு வந்துட்டோம். அப்போ தொடர்ச்சி நம்ம அரசியலில் சர்வே பண்ணலாம். ஒரு நல்ல பேர், அதாவது மதசார்பற்ற அப்படிங்கிற ஒரு பேர் நமக்கு வந்துடும். கம்யூனிஸ்ட் வந்துருச்சு, முஸ்லீம் லீக் கட்சி வந்துருச்சு. அப்படிங்கும்போது அதை விரும்புகிற விஜய் எதுக்கு நம்ம தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை உள்ளே இழுக்கணும்? அமைச்சர் பதவி கொடுத்தாலும் வழக்கு 2 பக்கத்துலேருந்து வரும். மத்திய அரசாங்கத்துலேருந்து வரும், மாநில அரசாங்கத்துலேருந்து வரும். வேலுமணி தரப்பு குரூப்புலையா இல்லை யாரும் திமுக அதிமுகவும். விஜய் நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தால் திமுக அமைச்சர்கள் மீது முதல்ல நடவடிக்கை எடுப்பாங்க. திமுக ஓட்டிட்டு அதிமுக அமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அது கொஞ்சம் கேலி கூத்தாயிடும். ஏன்னா இமீடியட்டாக ஆட்சி பண்ணது திமுக. அதனால தான் கொஞ்சம் அவர் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் ரேஸ் இந்த மாதிரி அவசரப்பட்டு டப்புன்னு பண்ணாமல் கொஞ்சம் முதல்ல பண்ணுறாரு. ஸோ விஜய் இப்போது விஜய்கிட்டே தப்பிச்சிங்கன்னா பெரிய முதல்ல ஒன்று டெல்லியில் உட்காந்துக்குது, அமித்ஷான்ற முதல்ல அது மூழ்கிடும். ஆனால் அமித்ஷா வந்து இந்த 2 கூட்டணியில் எந்த கூட்டணி ஆதரவுக்கு போகிறாருன்னு தெரியல எடப்பாடி. ஏன்னா எடப்பாடி மேலே கோபத்தில் இருக்கார். அவர் சொன்ன பேச்சு கேட்கல, சசிகலா உள்ளே சேர்க்கலை, டிடி தினகரனை வந்து ஆரம்பணத்தோடு எடுத்தீங்க, ஓபிஎஸை வெளியில் அமிச்சிங்க, இதெல்லாம் இருந்தால் வந்திருக்கும். ஆனால் அமித்ஷா சொன்னாலும் சுனாமி அலையில் எல்லாம் அடிச்சுன்னு போச்சுங்க, விட்டுருங்க. இப்போ என்னை பற்றி என்ன பேச்சு, சுனாமி அலையில் எல்லாம் அடிச்சுன்னு போச்சு, ஒன்றுமே இல்லை. அதனால் அவருக்கு பழனிசாமி மேலே கோபமாக இருக்கான்னு கேட்டால் அந்த அளவுக்கு முதல்ல இருந்த கோபம் இல்லை. ஸோ எடப்பாடி பாஜகவோட ஒட்டின்னு இருக்கிறதுக்கு காரணமே அவருக்கு எந்த பங்கும் வரக்கூடாது, ஒரு தேசிய லெவலில் ஒரு டச் அண்ட் கோ மாதிரி இருக்கணுங்கிற ஒரு காரணத்தினால. இப்போ வேறு வழி இல்லையா அவருக்கு? வேறு வழி இல்லை. அவர் அமித்ஷா சொல்லப்படி கேட்டு தான் நடக்கணும். அவர் வந்து அதிமுக தலைவராக தொடரணுன்னா கூட தேர்தல் கமிஷன் தேவைப்படும். எலெக்ஷன் கமிஷன் ரெட்டலை சின்னம் பேர் இதெல்லாம் அமித்ஷாவால் வாங்கி தர முடியும். அமித்ஷா கண்ணை காமிச்சா இந்த பக்கம் வேலுமணி பக்கம் போயிடும். ஸோ அவர் அமித்ஷா பக்கம் இருக்காரு. வேலுமணி தங்கமணிக்கு வந்து இவங்க விஜயபாஸ்கருக்கு வந்து அமித்ஷா தேவையில்லை, லோக்கலாக பார்த்துக்கலான்றாங்க. அப்படி கேஸ் வந்தால் பாட்ட பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த குழப்பங்களுக்கு இடையே விஜய் என்ன மூவ் எடுக்க போகிறாரு? நாளைக்கு சொல்கிறாங்க அமைச்சரவையோட விரிவாக்கம் நடப்படும் சொல்கிறாங்க. யாரெல்லாம் சேர்த்துப்பாங்க? சர்ப்ரைஸாக ஏடிஎம்கே சேர்த்துப்பாங்களா, இல்லை யாரை இவங்களை கழிச்சுட்டு அவங்கள எடுத்துப்பாங்களா, இல்லை ஏடிஎம்கே விலைக்கு வச்சுட்டு இவங்களுக்கு மட்டுமே கொடுப்பாங்களாங்கிறது நாளைக்கு போனால் தெரியும். கரெக்ட் சார். ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து வேண்டாம், அதிமுகலேருந்து பிரிஞ்சு வந்தவங்களுக்கு இப்போ கொடுக்க வேண்டாம் நினச்சிருந்தா கூட அங்கேருந்து எதிர்வினை என்னவா இருக்குன்னா, உன்னை நம்பி தான் நான் வந்தேன், நீ இப்படி பண்ணிட்ட, உனக்கு ஆதரவு தெரிவிச்சோம் அந்த நேரத்தில். இப்போ அவங்க ஆதரவு ஒன்றும் தேவையில்லை விஜய் அவர்களுக்கு இருக்குது, இருந்தாலும் கொடுத்துற கூட்டமாக நாங்கள் கும்மாளம் போட்டால் கட்சி எழுத்து நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு களங்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரைட்டுங்க. ஆனால் விஜயை நம்பிக்கிட்டு ஆஹா எம்ஜிஆருக்கு நிகராக இருக்கிறாரு, இப்போ நம்ம அமைதியாக இருந்து கூட நாளைக்கு கூட ராஜினாமா பண்ணி கூட விசில் நின்று ஜெயிச்சிடலாம். ஸோ அந்த இதில் வருவாங்களா? இல்லை, விஜய் வந்து கட்சியை உடைச்சதான்னு கேட்டிங்கன்னா உடைக்கல. நீங்களே உடைச்சிட்டு வந்து விஜய்கிட்ட ஆதரவு தெரிஞ்சுங்கன்னா வாங்கன்றார். இப்போ இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். நம்ம விஜய் வந்து 2ஆக உடைச்சாருன்னா மாரலி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி பிரேக் அவே குரூப். புரியுதா உங்களுக்கு? விஜய் நீங்களே உடைச்சிட்டு வந்தீங்க, பொக்கே கொடுத்தீங்க, ஆதரவு தெரிஞ்சு வணக்கம் சொல்லிட்டு போயிட்டார், அவ்வளோதான். அவர் எந்த விதமான ரியாக்ஷன், விஜய் இப்போல்லாம் ரியாக்ஷனாக காட்டுறதில்லை. நல்ல பண்பட்ட அரசியல் தலைவர் ஆகிட்டார். எந்த ஸ்டேட்மெண்ட்டு ஜூனியரை விட்டு விட வைக்கிறார், எந்த ஸ்டேட்மெண்ட் விடுறதில்லை, லாவணி பாடுறதில்லை, சண்டை போடுறதில்லை. ஒரு அமைதியான அரசியல், இதுதான் மக்கள் எதிர்பார்க்குற அரசியல். அவனை பிடிச்சி திட்டுறது, இவனை பிடிச்சி திட்டுறது, அவனுக்கு பதில் கொடுக்குறது, இவனுக்கு பதில் கொடுக்குறது, ஒன்றும் கொடுக்குறதில்லை. நீ என்ன வேணால் பேசிக்கோ. ஏங்க ஒரு எம்எல்ஏ சோஃபாவில் உட்காந்துன்னு அதிகாரிகளை சேரில் உட்கார வச்சுன்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்களே. ராஜகண்ணப்பன் சிம்மாசனம் போட்டால் நம்ம திரும்ப உட்கார வச்சாரு, தனி சேரை போட்டு பிளாஸ்டிக் சேர். அப்போ அதுவாது பரவாயில்ல. இவங்க அதிகாரிகள், அவர் ஒரு கட்சி தலைவர், அவர் பட்டியலின மக்களோட பிரதிநிதியாக இருந்து பட்டியலின மக்கள் கட்சி நடத்துகிற தலைவரே பிளாஸ்டிக் சேரில் உட்காந்து சோஃபாவில் உட்காந்தீங்களே.
இந்த ஒரு எம்எல்ஏ சோஃபாவில் உட்காந்தாங்க. சரி, இப்போ எங்கள் வீட்டில் நீங்கள் வரீங்கன்னா 2 சோஃபா தான் இருக்கும். 3 2 5 பேர் உட்காரலாம். மீதியெல்லாம் பிளாஸ்டிக் சேர் தான் போடுவோம். பிளாஸ்டிக் சேர் போடுவது ஒரு இழுக்கானது இல்லை. ஆனால் மீடியாக்கள் திருந்தாது. எல்லாமே டிஎம்கே மீன் 90% திமுகவோட சொம்பு மீடியாவை தான் இருக்குது. இன்னும் கூட ஆட்சி போன பிறகு விஜய்க்கு ஒரு எச்சரிக்கை, மீடியாவை நம்பாதீங்க, சொம்பு மீடியா. திருப்பி என் சொம்பு மீடியா உங்ககிட்ட வந்துடும். ராமு நக்கீரன் கோபால்லாம் வந்து லைனில் நிற்பாங்க, நம்பாதீங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த ஆட்சி வருதோ அந்த ஆட்சியில் போய் உள்ளே போகிறது பார்ப்பாங்க. அப்படியே மாறி இப்போ கெமிலியான் மாதிரி பச்சை வண்டி மாதிரி மாறிடுவாங்க. ஸோ நீங்கள் ஜாகிரதையாக நடந்துக்கணும்னா மீடியாக்கள் நம்பக்கூடாது. ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னா, அமைச்சரவை என்பது விஜயோட தனிப்பட்ட விருப்பம், முதலமைச்சரோட விருப்பம். எம்எல்ஏ இல்லாதவங்கள கூட அவர் அமைச்சராக முடியும். அவர் வீட்டு கார் டிரைவரோட அவர் எம்எல்ஏ ஆக முடியும், மந்திரி ஆக முடியும். அது கேட்கறதுக்கு யாருக்கும் பவர் கிடையாது. ஆக என்ன பண்ண போகிறாருங்கிறது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதிமுக வருமா வராதான்னு கேட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் அதிமுகவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.